have something intensive. ஒரு வீக்கெண்டும் வந்து ஏன் வீக்கெண்ட் கூட என்னை எழுப்புற அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. மல்லி எடுக்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டோட்டல் டைரி. ஸோ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சீசன் வந்தாச்சு, சம்மர் சீசன். சம்மர் வந்து என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த பிரைட் டேஸு, காலையிலே சன்லேருந்து அந்த வெளிச்சம், அதெல்லாம் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். ஸோ சம்மருக்காக அப்படி வெயிட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பெங்களூரில் ஒரு 2 மாதம் ப்ராப்பராக சம்மர் இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ கூட லாஸ்ட் வீக்கில் மழை பெஞ்சுது. அண்ட் நம்மளோட ஃபேவரட் சீசனல் ஃப்ரூட்ஸும் வந்து சூப்பராக வரும் இந்த டைமில். மேங்கோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மேங்கோ வாங்கியாச்சு. ஆனால் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல். பெங்களூரில் பொதுவாக கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடும் மேங்கோஸ். ஆனால் இந்த தடவை தான் என்னன்னு தெரியல. நுங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நுங்கெல்லாம் ஜான்லேயே வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தானே. இன்னும் டேஸ்டே பண்ணல அதுக்குள்ளயா. அம்மா நான் 4 குட்டி வயசுல மேங்கோ சாப்பிட்டுது. அப்படியா? அதோட இப்பதான் சாப்பிட்றியா? மேங்கோ வந்து வியனுக்கு, அதாவது அவரோட சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிலேருந்தே அவ்வளோ ஃபேவரெட்டு. 6 months ப்ளஸ் பேபிஸ்க்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது வியனுக்கு பயங்கர டீத்திங் இஷ்யூ இருக்கும். டீத்திங்னா அந்த டைமில் தான் டீத் ஸ்டார்ட் ஆக போதுன்னும் போது ரொம்ப பெயின் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த டைமில் டீத்தர்லாம் கொடுப்பாங்களே, அதுக்கு பதிலாக இந்த மேங்கோட சீடை நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளஷோட. வியன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். அந்த கிளிப் இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கா? மேங்கோ பிடிச்சிருக்கா? மேங்கோ தான் பிடிச்சிருக்கா பாப்புக்கு? ஏய் மேங்கோ பிடிச்சிருக்கா? ஆமாவா? சாப்பிடுங்க. ஈட். போதுமா? டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்கு? ஆமாவா? ஸ்வீட்டா இருக்கா? அந்த விதத்தில் மேங்கோ வந்து ஒரு பெஸ்ட் நேச்சுரல் டீத்தர். அண்ட் எதுக்கு நான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி செஞ்சேன். அதாவது ஹெல்தியர் வெர்ஷன், கஸ்டர்ட் பவுடர் சேர்க்காம ஃப்ரூட் கஸ்டர்ட். அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். மேபி நேரம் வந்திருக்கும், இல்லைனா இதுக்கப்புறம் வரும். செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். We have something intensive. இன்ட்ரெஸ்டிங். இன்டர்நெட் ஃபுல்லாக இதுதான். அப்படியே ஃபீட் ஓப்பன் பண்ணாலே இதுதான் இருக்குது. ஓகே, அப்படி என்னதான் இதில் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு நினச்சேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இன்டர்நெட் ஹைப் தானா என்னன்னு பார்த்துடலாம் நம்ம. எஸ் எஸ். செம்மையா இருக்குல்ல வேணும்? ஆமா. செம்மடா. வியன் 3 years வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது கிடையாது. வாயில் வச்சா கூட வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ பாருங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக மேங்கோ அப்படி சொல்ல முடியாது, ஆனால் செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இப்போ ஒரு மேங்கோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இல்லை. ஐஸ்கிரீமில் மேங்கோ ஃப்ளேவரில் இது ஒரு பெஸ்ட் டேஸ்ட்டை கொடுக்குது. மேலே இருக்க கோட்டிங் வந்து நிறைய பேர் சொல்லி தான் எனக்கு தெரியும்.
இதை வந்து ஒயிட் சாக்லேட்டாக கலர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செம்ம கலரிங், லைக் பர்ஃபெக்ட் மேங்கோ எப்படி இருக்கும் அப்படியே இங்கே ஒரு க்ரீன் கலர், இங்கே ஒரு நல்ல ஆரஞ்சிஷ் கலர், அந்த அப்பியரன்ஸை செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. இவன டேஸ்ட் நீ ரீல்ஸில் இது பார்க்கலையா? செம்ம வைரல். இப்போ ஐஸ்கிரீம் டெக்ஸ்டரும் நல்லா க்ரீமியாக இருக்குது அண்ட் இந்த டாப் லேயர் இருக்குல்ல அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது ஒரு பாக்ஸ் வந்து நிறைய பேர் 200 அப்படி சொன்னாங்க. பட் நான் வந்து ஜெப்டோல 179க்கு ஆர்டர் பண்ணேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா எப்போ பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. ஏன்னா நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல, ரீல்ஸ்லேயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடும் போல. ஸோ ஹாக்கோ ஐஸ்கிரீம் வந்து என்னடா பிராண்ட் இது, தெரியாத புது பிராண்ட், எப்படி நம்பி வாங்குறதுன்னு நினைச்சேன். பட் இந்த ஹேவ் மோர் ஐஸ்கிரீம் இருக்காங்களே அந்த ஃபவுண்டரோட பிராண்டு, லைக் அவங்க வந்து ஹேவ் மோரை இன்னொரு பிராண்டுக்கு செல் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஒரு ஐஸ்கிரீம் இது எப்பத்துல இருந்தோ இருக்கு போல, ஆனால் இப்போதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதும் இல்லை போல. ஐயோ உள்ள போயிட்டே இருக்கே. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் வர்த் ட்ரையிங். ஐயோ சைஸ் வந்து எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப குட்டியாக இருக்கு. ஒன்ஸ் வர்த் ட்ரையிங். இந்த ஹெல்தியர் சைட்லாம் போய் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஒரு மேங்கோவே வாங்கி சாப்பிட்டுலாம். உள்ளே போயிட்டே இருக்கு. எனக்கு ஜெப்டோவில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே இருக்கும் போதே டக்குன்னு போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கியாச்சு. லாஸ்ட் ஓகே வேணாமா? சேட் ஆயிட்டியா? அந்த சேட் ஃபேஸை காட்டுங்க. சேட் ஐட்டம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் தரவா? இதோட ஃபினிஷ். ஓகே ஹாப்பி? ஓகே இது வந்து வியன் அண்ட் அவரோட ஃபேவரட் பேட்மிண்டன் ஸ்டோரி. நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், வியன் பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்பத்துலேருந்து வியன் கோச்சிங் போயிட்டுருக்காரு, நல்லா விளையாடுறான், எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, எப்பத்துலேருந்து கோச்சிங் போயிட்டுருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அண்ட் வ்ளாகில் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹானஸ்ட்லி நாங்கள் எந்த கோச்சிங்கும் வியனுக்கு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. சும்மா வீட்டில் வந்து ரேண்டமாக பேட் பால் அப்படிலாம் விளையாடுவாங்க. அப்போது கிரிக்கெட் பேட் ஹேண்டில் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட்லாம் அடிப்பார். ஓகே எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ரேண்டமாக ஒரு நாள் ஓகே ஷட்டில் காக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அப்படியே காக் போட போட வியனும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கே ஷாக்கு தான். ஓகே 4-5 பால் லக்கில் கூட அடிச்சிருப்பானோ அப்படிலாம் நினச்சோம். அதுக்கப்புறம் ஓகே போக போக தான் புரிஞ்சுது பொட்டென்ஷியல் இருக்குன்னு கீழெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாட ஆரம்பித்தோம். அவ ஆறா 10க்கு 10 அவளை பார்த்தா அவத்துக்கு அவ ஆறா 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா அவது ஜக்கு. சரி பொட்டென்ஷியல் இருக்குது, அதை கொஞ்சம் டெவலப் ஆகட்டுமேன்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் கிளாஸ் விசாரிச்சோம். எங்கே கேட்டாலும் 5 years ப்ளஸ் தான் ஜாயின் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. வியனுக்கு இப்போ 4 years 4 months ஆகுது. சரி நம்ம சைடில் வந்து ஃபர்ஸ்ட் போய் அவருக்கு ஒரு பேட் வாங்குவோம்னு சொல்லி டெக்கத்லானில் இந்த பேட் கிடச்சிது. இது ரொம்ப கிட் சைஸ் ஸ்மால் பேட்லாம் கிடையாது, ஒரு பெரிய பேட்டை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸ். அதே சமயம் இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ஏன்னா ரொம்ப பிராண்டடான பேட்லாம் வியன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. இது வந்து 1200 சம்திங். அண்ட் இன்னொன்று பேட்மிண்டன் கோர்ட் இண்டோர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் மார்க்கிங் ஷூஸ் தான் வேர் பண்ணும். இல்லைனா ஷூ இல்லாமல் விளையாடலாம். பட் ஷூ இல்லாமல் விளையாடும் போது நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது, கொஞ்சம் தேஞ்சு போகுது. அதனால ஓகே இப்போத்துலேருந்தே பெட்டர் ஷூவோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி நான் மார்க்கிங் ஷூஸ் வந்து எங்கெங்கெல்லாமோ தேடணும். டெக்கத்லான்லேயும் சைஸ் கிடைக்கல. இவருக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் ஒரே ஒரு ஷூ கிடச்சிது, அதையும் வாங்கியாச்சு. லேட்டர் ஆன் இதெல்லாம் வச்சு நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டோரியும் இதே vlogல நான் ஷேர் பண்ணுறேன். சும்மா நடுவில் அவருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்போம். நாங்கள் ஒன்றும் பெரிய ப்ரோலாம் கிடையாது, ஏதோ சும்மா கேஷுவலாக விளையாடுறது தான். ஆனால் அந்த வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் பார்த்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இல்லை நல்லா விளையாடுறான் அப்படின்னு. ஸோ ஓகே அதில் ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினச்சி தான் கிளாஸ் சேர்க்கலான்னு முடிவு பண்ணும். அட் த சேம் டைம் வியனுக்கும் இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லைனா வியன் வந்து போதும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற ஆள் தான்.
சாட்டர்டே மார்னிங் 6 AM ஒர்க் டே. வீக்கெண்டில் இவ்வளோ காலையில் எழுந்திக்கிறேன் அப்படின்னா ஒர்க் தான் அதுக்கான மோட்டிவேஷன். ஏன்னா நான் வீக் டேஸில் கூட இவ்வளோ சீக்கிரம் எழுந்திக்கிறது இல்லை. ஆனால் பாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஏதோ ஒரு வீக்கெண்ட் மட்டும்தான் நல்லா தூங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் மட்டும் கிடையாது, கார்த்திக்கும் தான். இப்போ எப்படி நான் மண்டே டு ஃப்ரைடே கார்த்திக்காக எழுந்திக்கிறேன் அப்படின்னும், அதே மாதிரி வீக்கெண்ட் வந்து கார்த்திக் எனக்காக எழுந்திப்பாங்க. ஏன்னா ஒரு வீக்கெண்டும் வந்து ஏன் வீக்கெண்ட் கூட என்னை எழுப்புறேன் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நான் மோட்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட சப்போர்ட் வந்து இதில் நிறையவே இருக்குது. இட் மீன்ஸ் அ லாட். எனக்கு ஒர்க் டேவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு என்னை வந்து டைம்க்கு எழுப்பி எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது, இல்லை வியனை பார்த்துக்கிறது. நான் எப்படி மண்டே டு ஃப்ரைடே ஹோல் டே வியனோட ஆக்குப்பைடாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு சாட்டர்டே சண்டேஸில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம ஃபுல் டே வியனை பார்த்துப்பாங்க. ஏன்னா நான் வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு வீக்கெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் வந்து ஆல் 7 days நான் டெக்னிக்கலி எல்லாருமே ஒர்க்கிங் தான். ஸோ அங்கே அப்படியே ரெடி ஆகிட்டே பேசுவோம். அண்ட் நான் வீக்கெண்ட் வந்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் பார்க்குறேன். அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லைக் ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னா மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாக வேலை பார்ப்பேன். அந்த ஃபுல் டே நேச்சுரல் லைட்டிங் இருக்க வரைக்கும் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் முடியுமோ எல்லா கண்டென்ட்ஸையும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஹாப்பி கைண்ட் ஆஃப் டயர்ட்னு சொல்லுவேன். நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை பார்த்துருக்கோம், அந்த ஒர்க்கை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சில் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஃபேவரட் திங் டு டூ வீக்கெண்ட்ஸில். ஸோ சில் வித் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் என்னோட சாட்டர்டே சண்டேஸ். அவுட்ஃபிட் ஆஃப் த டே. அப்புறம் கேமரா வந்துருச்சு பாருங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேமரா எப்போ வரும், ஓகேவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து வீடியோ எப்போ வரும் அப்படின்னு கேட்குறது ஒரு ஸ்டெப் தாண்டி ஹாப்பியாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. கேமரா வந்துருச்சு, ஆனால் ஒரு சின்ன கிளிச் இருக்குது. என்னன்னா நடுவில் வந்து பிளர் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்ததில்லை. அப்புறம் வந்து செக் பண்ணால் பிளர் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து எடுக்க வேண்டிய ஆகிடுது. நான் ஃபோக்கஸ் வச்சுட்டு போனாலும் அதுவாக சம்டைம்ஸ் பிளர் ஆகி எனக்கு மறுபடியும் மல்டிபிள் டைம்ஸ் வேலை வாங்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது என்னன்னு பார்க்கணும். இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. எனக்கு கேமரா கையில் வந்தால் போதும் அப்படின்றனால நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செம்ம கலர். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் மினிட்ல போய் நேற்று வெஸ்ட் சைடில் வாங்கினது. இந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டு. இது நான் ஒரு 4 years பேக் ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி குர்தாஸ் தான் நிறைய. 4 yearsா? சாரி, இட்ஸ் லைக் 8 years பேக் நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது இந்த டைப் குர்தாஸ் நிறைய வேர் பண்ணியிருக்கேன். அகெயின் இது ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. டக்குன்னு சாலிட் கலரில் ஒரு நீட் லுக்காக இந்த குர்தா கிடச்சிது, அதனால வாங்கியாச்சு. இந்த கோல்டன் த்ரெட் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. மெட்டீரியலும் வந்து ஒரு மாதிரி சில்க்குக்கு ஒரு டியூப் இருக்கும்ல, அந்த ஃபினிஷ். நாட் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஃபினிஷிங். நான் உங்களுக்கு மெட்டீரியல் புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ honestly Neelkamal has made அதே ஆக்சன் என்ன பண்ணுறது? ஒயிட் தான் வேணும் உங்களுக்கு. ஒயிட் தான் வேணும். அதெல்லாம் வந்து சூப்பராக honestly Neelkamal has made stories so effortless. அப்படி பண்ணுவா. இப்போ வந்து க்ளோஸ் வந்துடும் உங்களுக்கு. Neelkamal has made stories so effortless. இதுக்கு தான் ஒரு மாதிரி இது ஓபன் பண்ணி இத்தனை ராக் இருக்கா? பேர் தெரியக்கூடாது சுந்தர் எதுக்குமே. பவழமல்லி எடுக்க வந்திருக்கோம். நல்லா வந்தால் தான் வீடியோ போடுவோம். இது ஆக்சுவலாக பிளான்லேயே இல்லை. அன்றைக்கி ஷூட் முடிச்சுட்டு ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, நான் அப்படியே ஃபோன்லேயே ஷூட் பண்ணது தான். இல்லைனா ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக கூட எடுத்துருந்துருக்கலாம். ஏதோ ரேண்டமாக எடுத்தது, ஆனால் அவ்வளோ லவ் காமிச்சிருந்தீங்க எல்லாரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச். அவ்வளோதான், ஷூட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நான் சொன்னேன்ல, அந்த ஒர்க்கை சாட்டிஸ்ஃபைடாக முடித்தோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு நாங்கள் சில் பண்ண கிளம்பிட்டோம். பயங்கர டயர்டாக இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் என்ன ஆனாலும் வீக்கெண்ட் இஸ் த டே இல்லை, அந்த ஃபேமிலியோட சில் பண்ணுற டைம் எல்லாருக்கும் ஒன்றா கிடைக்கிறது. அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் ஆனால் அது ஈவினிங்ஸ் வந்து ஃபார் ஃபேமிலி தான்.
எஸ், என்னோட ஃபேவரட் இட்ஸி பிட்ஸிக்கு வந்திருக்கோம். அப்பா, இது வந்து கிராஃப்ட்ஸுக்கான ஒரு கடல் இந்த ஸ்டோரு. சென்னையிலும் ஒரு பிரான்ச் இருக்கு, பட் பெங்களூர்ல அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோர் விசிட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்பந்தமா என்ன மனசுல நினைச்சாலும் அந்த பொருள் இந்த இடத்துல ஈஸியா கிடைச்சிரும். எனக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஸ்கிராப் புக் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிளானும் இருக்கு, அது லேட்டர் ஆன் சம் டைம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் அப்பப்ப தேடி தேடி ரேண்டமா ஷாப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஒரே சமயத்துல பில்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா வரும். அண்ட் மினியேச்சர் லவர்ஸ்க்கு வந்து இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு மினியேச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் இப்போன்னு தான் தெரியாது. நான் சின்ன வயசில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதான்னு இருந்தேன். இது வந்து அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக கலெக்ஷன்ஸ் கிடச்சிதுங்க. நான் இந்த தடவை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். அதுதான் இந்த கிளியர் ஸ்டாம்ப்ஸ். இதில் நிறைய இருக்குல்ல, இதுலேருந்து ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து இங்க் பேடும் அவங்க கொடுத்துட்றாங்க. அதில் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்க்கு பார்டர்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க இந்த இங்க் பேடில். வென் புட் டு யூஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இங்கே இந்த ஹேண்ட்மேட் ஃப்ளார்ஸ்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நான் என் தம்பி என்கேஜ்மெண்ட்டில் ரிங் பிளேட்டர்லாம் செஞ்சுருந்தேன், அதிலலாம் இது நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பயங்கரமான சார்ட் கலெக்ஷன்ஸ், பிளெயின் சார்ட்ஸும் இருக்கு, டெக்கரேட்டிவ் சார்ட்ஸும் இருக்கு. நீங்க என்ன கலர் டிசைன்ல கேட்டாலும் இங்க வந்து சூப்பரான பேட்டர்ன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அப்போதைக்கு எதோ வாங்கணும்னு தோணுச்சு. நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன வாங்கியிருந்தேன்னு நான் ஷேர் பண்றேன். இதுதான் எங்களோட ஃபேவரட் மோஸ்ட் டீ கடை, அதாவது சாயோஸ். இது வந்து நம்ம விஆர் மாலில் கூட இப்போதான் வந்திருக்கு. பட் பெங்களூர்ல நீங்க எந்த பக்கம் சுத்தி சுத்தி தேடினாலும் ஒரு சாயோஸ் கிடைச்சிரும். டீக்காக வருமோ இல்லையோ, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இங்க வருவோம். இதுக்கு முன்னாடி சாய் பாயிண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அது கூட ஒரு தடவை இட்ஸி பிட்ஸி போகும்போது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சாய் பாயிண்ட் ரொம்ப போறது இல்லை, சாயோஸ்க்கு மாறிட்டோம் நாங்க. இங்க எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேல்பூரி, இதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். இதுவும் டீயும் அப்படி இருக்கும். அண்ட் டீ வந்து ப்ராப்பர் ஜிஞ்சர் டீ, அதாவது மசாலா ஏலக்காய் எதுவும் சேர்க்காம. அண்ட் இந்த பேல்பூரி வந்து யூஸ்வலாக சாட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும்ல, அந்த டைப்பில் இருக்காது. இவங்களோட ஸ்பெஷல் சாஸ் ஒன்று இருக்கும் போல், அது வந்து அவ்வளோ செம்மையாக இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி நல்லா டேங்கியாக ஸ்வீட்டாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அண்ட் இவங்களோட பாவ் பாஜிஸ் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சாட் கடையில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்காது. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இதில் இருக்கும். அண்ட் வியனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அவரோட ஃபேவரட்னா அந்த ப்ரௌனி. ஸோ டீ வித் பேல்பூரி தான் எங்களோட கோ டு. இங்கே அதை சாப்பிட்டு எங்களோட வீக்கெண்டை முடித்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும். ஒரு வழியாக வியனை கிளாஸ் சேர்த்து விட்டாச்சு. ஆக்சுவலாக 5 years ப்ளஸ் தான் கிளாஸில் சேர்த்து பண்ணி இங்கேயும் தான் சொன்னாங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வர கோச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லி ஓகே இந்த மாதிரி பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்லாம் சொல்லி டெமோ கிளாஸ்லாம் போய் தான் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வியனை ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம். ஒரே அழுக, கூடவே இருந்தால் இன்னும் தான் அழுக ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே உட்காந்துட்ருக்காரு பாருங்க, ஒரே அழுக, விட்டுட்டு வந்தாச்சு. நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி.
ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சேஞ்ச் ஓவர். திடீர்னு வந்து ஹாப்பியாக எல்லாரோடையும் ஜாலியாக இன்வால்வ் ஆகி விளையாடிட்டு இருந்தார். கிளாஸ் சேர்த்து விட வரும்போது இருந்த வியனா இது அப்படின்னு எங்களுக்கு இருந்துச்சு. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீக்லி த்ரைஸ் 1 hour தான். நல்ல வேலை வியன் நாப் டைமோட கிளாஷ் ஆகலை. தூங்கினாலும் ஓகே தூங்கலனாலும் ஓகே. 4:30 to 5:30 ஈவினிங் கிளாஸ்னு சொன்ன உடனே எந்துவாக ஓட ஆரம்பிச்சிருவாரு. வியன் ஜாயின் பண்ணி இப்போதைக்கு ஒரு 4-5 கிளாஸஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது முன்னாடியை விட. ஸோ இப்போதைக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக கிளாஸ் போயிட்டுருக்காரு. பேட்மிண்டன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ஜாயின் பண்ணீங்க, அதுக்கான ஸ்டோரி இதுதான். டான்ஸ் நின்றுட்டுருக்கோம். இதான் வியன். அப்படியா? இங்க வந்து விழுந்து. நைஸ். அடுத்ததான் அடிச்சிருச்சு. இங்க வந்து விழுது. குட். இது விட்டுருச்சு. ஆமா. அடிச்சிருச்சு. இல்ல 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 இல்ல. யா வியனோட ஹோம்ஒர்க் டைம். நான் லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வியனுக்கு எல்கேஜி போர்ஷன்ஸ் படி ஆல்ஃபபெட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ரைட்டிங் ப்ராக்டிஸில். ஹானஸ்ட்லி எனக்கு ஹோம்ஒர்க் டைமில் உட்கார்ற பேஷன்ஸ் கிடையாது. மோஸ்ட்டாக கார்த்திக் தான் பார்த்துப்பாங்க லேட் நைட்டில். சரி சரி, நம்ம எழுதி முடிச்சுட்டு பேசலாம், ஓகேவா? இப்படிதான் அந்த சமயத்துல என்னென்னவோ கதை பேச தோணும். அப்புறம் ஒரு லெட்டர் எழுதின பேருக்கும் ஒரு வேலிடேஷன் வேணும். சூப்பரா பண்ணிருக்க, குட் ஜாப் அப்படின்னு. கொஞ்சம் கோவம் வந்திருக்கலாம் இல்ல? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, என்னை விட வியன் வந்து எழுதுறதுல ரொம்ப சமத்தா இருக்காரு, ஆர்வம் காட்டுறாரு. எனக்கு வந்து இந்த வயசுல ஹோம்ஒர்க் பண்றதுல கொஞ்சம் போரிங் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, யாருமே சொல்ல வேணாமா, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவங்களே புக் எடுத்து எழுதிலாம் முடிச்சிருவாங்களாம். ஸோ அந்த ஜீன் தான் போல. அண்ட் வியனுக்கு வந்து நாங்கள் பெருசாக வந்து வீட்டில் சொல்லிலாம் கொடுக்கறது இல்லை. வீட்டில் உட்காந்து ஏதாவது டீச்சிங் வைஸ்லாம் எதுவுமே பெருசாக ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. இந்த அகாடமிக் விஷயம்லாம் ஸ்கூல்லேயே கற்றுட்டு வர்றது தான். நான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு, ப்ளே பேஸ்டு, ஏபிசிடி கூட உட்காந்து ஒரு நாளும் ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும்லாம் நினச்சதில்லை. அதை மீறி நம்ம சொல்லி கொடுத்தாலும் ஏதாவது ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது வந்து கிளாஷ் ஆகிடுமோ அப்படின்லாம் யோசிப்பேன். அதனால ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா மட்டும்தான் சொல்லி கொடுக்கறது. ஏன்னா நம்ம ஒரு மெத்தடில் சொல்லி கொடுப்போம், ஸ்கூலில் ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுப்பாங்களே. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் கத்து கொடுத்து எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நான் ஷேர் பண்றேனுங்க. எழுதிட்டு இருக்கேன் கரெக்ட். ஆனா இது வந்து ப்ளூ லைன்ல வரணும், புரியுதா? அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே வியனுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை ஹோம்ஒர்க் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்கேஜியில் தான் அவருக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கவே ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன்லேருந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் குட்டி வயசில் அது ஓகேவா. அதுக்கப்புறமா கர்வ்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு, இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வியனே உட்காந்து எழுதுனது. ஏன்னா உங்கள் மேம் என்னம்மா சொல்லியிருக்காங்க? அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பேஜஸ் அவரே எழுதுனது தான். நாங்கள் வந்து சும்மா கூட உட்காந்துப்போம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தி ஆயிருக்கு. வீக்லி த்ரைஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்மால் ஏபிசிடிஸ் வந்திருக்கோம். அதில் இப்போ தான் இ வந்திருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 27, 28க்கு வந்திருக்காங்க. இந்த நோட் புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக பென்சில் கிரிப்பே கிடையாது வியனுக்கு. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
நானே வந்து என்னடா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் போக 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 இப்போ பாருங்கள் எவ்வளோ grip-ஆ வந்து பிடிச்சி எழுதுறாங்க. நான் கூட இது என்ன எழுதுறதுக்கான வயசா எப்படி எழுதலாம் வரும்னு யோசித்தேன். கிட்ஸ் ஆர் ரியலி ஸ்மார்ட். நம்மளை வந்து அப்படியே அமேஸ் பண்ணுவாங்க அவங்க. ஒன்று நாங்கள் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணுன்னு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்குமா, யார் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரா அப்படின்னு மேமே சொல்லிடுவாங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களே எழுதுவாங்கன்னு. அவரே வந்து எடுத்து வச்சு எழுதுவார். சம்டைம்ஸ் அவர் மூடை பொறுத்து சிலதும் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோம்ஒர்க் விஷயத்தில் வந்து வி ஆர் வெரி குட் பாய். ஹோம்ஒர்க் சொன்ன உடனே அவரே நேராக போய் நோட் எடுத்துகிட்டு வந்து பென்சில் ரப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவார் லெவியன். ஆனால் அவர் டெஸ்க் போக மாட்டார், லிவிங் ரூமில் தான் அவருக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நான் லாஸ்ட் வ்ளாகில் என்னெல்லாம் மறந்தனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மீட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.